தீபாவளி ஸ்பெஷல் ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் பண்ணலாமா? சின்ன வயசுலேருந்து ஹார்லிக்ஸ் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ரெசிபி நம்ம ஐயா தான் செய்கிறாங்க. 2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி கம்பி பதம் வந்ததும் 1 கப் கடலை மாவை நான் சலிச்சு வச்சிருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காய்ச்சி வச்சிருக்கிற 1/4 கப் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் சூடாகவே தான் இருக்கணும், சிம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு டெக்ஸ்டர் சூப்பரா இருக்கும். இன்னொரு 5 to 7 மினிட்ஸ் கலந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் மறுபடியும் சேர்த்துக்கணும். மறுபடியும் ஒரு 1/4 கப் சூடான எண்ணெய் சேர்த்துக்கணும். சோ 3 முறை எண்ணெய் 3 முறை நெய் சேர்த்துக்கிறேன். ஃபைனலி 1/2 கப் ஹார்லிக்ஸ், இது கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரேல எண்ணெய் இல்ல நெய் தடவி ரெடியா வச்சுக்கோங்க. மைசூர் பாக் டக்குன்னு செட் ஆயிடும். சின்ன வயசுல எல்லாம் மைசூர் பாக் மேல டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி சக்கரை தூவுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. எக்ஸாக்ட்டா ஒரு ½ an hour ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா நம்மளோட ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் டக்கரா ரெடி ஆயிடும். டீடைல் வீடியோ யூடியூப்ல இருக்கு. சோ ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?